சீரியஸா இருக்கிற விஷயத்துல கூட எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருவாரு டிஜே. தரமான வீடியோவை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாட்டுக்கு நல்ல ஒரு குத்து போடணும்னு நினைக்கும் போது திடீர்னு வேற பாட்டை மாத்தி விட்டுப்பாரு டிஜே. ஒரு ஹிந்தி சேனல்ல ஒரு லேடி அழுகும் போது அதை ஒரு டோனா கன்வெர்ட் பண்ணி மற்றவங்களை என்னடா இதுன்னு யோசிக்க வச்சிருப்பாரு டிஜே. நயன்தாராவோட தமிழ்ல நடிச்ச ஃபர்ஸ்ட் மூவில வர வார்த்தை ஒண்ணு சாங்க அவங்க ஸ்டேஜ்ல பேசுறப்ப டிஜே போட்டிருப்பாரு. அமரன் மூவி ரிலீஸ்க்காக வந்த சிவகார்த்திகேயன் கிட்ட ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கு டிஜே டைமிங்ல போட்ட இந்த ஒரு டைலாக். என்ன சொல்ல போறீங்க? சிம்பு சார் ஒரு மூவி ரிலீஸ்க்கு வந்த இடத்துல எமோஷனலா பேசிட்டு இருப்பாரு. அப்போ டிஜே போட்ட இந்த ஒரு சாங். ஒரு சில நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இன்னைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு சில நல்லவங்க வந்து என் ரசிகராகவும் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. காலேஜ் ஈவென்ட்ல கலந்துக்கிட்டு ஜிவி பிரகாஷ் கிட்ட பேசுறதுக்காக ரெண்டு பொண்ணுங்க ஸ்டேஜ்ல ஏறி வரும்போது டிஜே போட்ட இந்த ஒரு சாங். மெலோடி சாங் பாட தயாரா இருந்த சிங்கரை மிரள விட்ட டிஜே. நானா விஜய் டிவி ஷோல கோபிநாத் சாரை கலாய்க்கிற மாதிரி பிளாக் போட்ட இந்த ஒரு சாங். போனோம் சார், நல்லா இருக்கு. காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுறப்ப டிஜே போட்ட இந்த ஒரு ஃபன்னான சாங். விஜய் சித்து சார் அவார்டு வாங்குறப்ப டிஜே போட்ட இந்த ஒரு சாங். காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஸ்டூடெண்ட்லாம் பாடிட்டு இருக்கப்ப டைமிங்ல டிஜே போட்ட இந்த ஒரு மியூசிக். கிங் சோல ஜோயா பேசுறதை கேட்டு டிஜே போட்ட இந்த ஒரு சாங். வீக்கான கேட்டிருக்கு, குக்கு கிடைக்கல, நல்ல குக்கா கல்யாணம் பண்ணிக்கோங்கற அதை யோசிச்சு எங்க டியூட் மூவி ப்ரமோஷனுக்கு வந்த சரத்குமார் சாருக்காக டிஜே போட்ட இந்த ஒரு சாங். இப்போ சொல்லுங்க. வாவாதியார் மூவி ப்ரமோஷனுக்கு வந்த கீர்த்தி செட்டிக்காக டிஜே போட்ட இந்த ஒரு சாங். அதே டைம்ல கார்த்திக் சாருக்காக டிஜே போட்ட இந்த ஒரு சாங். டிவி ஷோல நடந்த காமெடிக்கு நாஞ்சில் விஜயனுக்காக டிஜே போட்ட இந்த ஒரு டைலாக். ஐயா, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி கஷ்டம் இருக்கா? இல்லம்மா, எனக்கும் கஷ்டம் இருக்குமா. இவங்க எல்லாரும் காமெடி பண்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன்னு ஒவ்வொரு நேரமும் யோசிச்சுட்டு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சவுண்ட் பார்ட்டி ஷோல நிக்கிலாவுக்காக போடப்பட்ட இந்த ஒரு டைலாக். பிளாக் ஃபுல் மலையாளம் சாங்ஸ் இதுக்கு அப்புறம் நம்ம கத்துக்கிறோம். ஓகேவா? எப்படியாவது நிக்கிலாவை நம்ம இம்ப்ரெஸ் பண்றோம். ஐ அம் ஆல்ரெடி இம்ப்ரெஸ்ட். மூவி ப்ரமோஷனுக்காக வந்தவங்களுக்காக டிஜே போட்ட இந்த ஃபன்னி காமெடி. நான் வந்து எதுமே ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேச பண்ணல. ஐயா வெக்கது பாரு மாமாவுக்கு கட்டிக்க பாரு எப்படி இருக்கணும்னு கேட்டா ஹீரோயினுக்காக டிஜே போட்ட இந்த சாங். பாதி அண்ணா கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்றேன்னு போட்ட டைலாக பாருங்க. அவார்ட் ஃபங்க்ஷன்ல யோகி பாபுவையும் பிரியா பிரகாஷ் வாரியரையும் வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டிஜே போட்ட இந்த ஒரு காமெடி.
மட்டும்தான் தெரியும் புத்தம் பாவத்தை சேர்ந்ததில்லை என்று. மாஸ்டரை பெருமையா பேசி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டப்ப டிஜே போட்ட இந்த ஒரு மியூசிக். ரகுவாஸ் நீங்க கண்டிப்பா ஸ்டேஜுக்கு வரணும். மிஸ்கின் கே டப் கொடுத்த டிஜே. நான் கிளம்புறப்பா தம்பி. ஏய் டேய் கருப்பா எங்கடா இருக்க நீ? செப்டம்பர்ல ரிலீஸ் ஆன காந்தி கண்ணாடி மூவிக்கு வந்த பாலா டைரக்டர் பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாரு. அப்போ டிஜே போட்ட இந்த ஒரு சாங். ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது, அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, நான் தம்பி மாதிரி. அவங்க வீட்லயே விஜய் சேதுபதி ஆங்கர் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப டிஜே போட்ட இந்த ஒரு சாங். நோ நீட். சன் டிவில வடிவேல் சார் வடையை டேஸ்ட் பண்றப்ப டிஜே போட்ட இந்த ஒரு சாங். பூஜாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பிரசன்னாவுக்காக போட்ட இந்த சாங். சார் அந்த மேல ஒருத்தர் இருக்காரு சார், அவர் மேலயும் அந்த பையனுக்கு ரொம்ப பெரிய பாசம் இருக்கு. ரொம்ப பாசம் சார். காட்டுவா பாருங்க ஒரு மியூசிக்ல. இருக்குது டிஆர் சாருக்காக அவரோட பையன் டைலாக்கையே அவருக்கு போட்டு காட்டி இருப்பாரு டிஜே பிளாக். என்ன இப்ப பூஜா கிட்ட பேசுறத விட்டுட்டு நீ டைரக்டா சார் கிட்டே அப்படி பேசுறியா? சார் உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் பூஜா லவ் பண்ணேன். போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு.